வணக்கம். இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடமும் வந்து அந்த விட்டல் கிருஷ்ணர் கோவிலினுடைய உள்பகுதி. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சாம்ராஜ்யமாக இருக்குது. இங்கே வந்து இந்தியா பூராலேருந்து வந்து வேத பாடசாலையில் மாணவர்கள் வந்து ஒடிசா, மகாராஷ்டிரா, யூபி, எம்பி அப்படின்ற ஸ்டேட்லேருந்து வந்து இங்கே தங்கி வேத பாடசாலையில் படிக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் தனியான குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு தனி உலகமாக இயங்கிகிட்டு இருக்குது. அடுத்தது வந்து இதை பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து கோசாலா போகக்கூடிய பகுதி. வாருங்கள். இது வந்து இந்தியா பூராலையும் உள்ள பல ஆயிரக்கணக்கான ரகங்கள் உள்ள பசுக்கள் வந்து பராமரிக்கப்பட்டு மிக சிறப்பாக கோசாலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாருங்கள், கோசாலையினுடைய உள்ளே பார்க்கலாம். இப்போ போகின்ற இடம் கோசாலை. பசுக்களை 7 முறை வலம் செய்தால் 33 கோடி தேவர்களை வலம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவின் மூச்சு காற்றினால் சகல ரோகங்கள் நீங்குகின்றன. பசுவின் குளம்படி பொழுதியினால் சகல பாவங்களும் நீங்குகின்றன. ஸ்ரீ விட்டல் ருக்மணி சமஸ்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1200 பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. காங்கேயம், காங்கிரேஜ், ரெட் சிந்தி, தர்பாகர், ஹரியானா, ஓங்கோல், ஒம்பலாச்சேரி இவை அனைத்து நம்முடைய பாரத தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த 10 வகையான நாட்டு பசுக்கள் கலப்பினம் இல்லாத நம்மளுடைய தேசத்து பசுக்களை பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது சிறப்பு அம்சமாகும். 1200 வகையான பசுக்கள் இங்கே பராமரிக்கிறாங்க. கோசாலை உள்ளே போகலாம். பசுக்களை வளம் வந்தாலே நம்மளுடைய கர்மாக்கள் பாவங்கள் பூராவும் போயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு பசுக்களும் என்னென்ன ஜாதியை சேர்ந்தது, அதனுடைய தற்சமயத்துக்கு அதனுடைய நிலை ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா, இப்போ நார்மலாக இருக்கா அப்படின்ட்டு எல்லா பசுக்களையும் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பசுக்களுக்கும் நம்பர் போட்டிருக்காங்க. இங்குள்ள பசுக்கள் அனைத்தும் இந்திய நாட்டினுடைய பசுக்கள். இங்கே மேலே பாருங்கன்னா ஒன்றுக்கும் போர்டு வச்சுருக்காங்க, நம்பர் போட்டிருக்காங்க. HF 520.
உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோசாலை என்பது விட்டலில் அமைந்துள்ள இந்த கோசாலை தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோசாலை. பசுவை வணங்கும் பொழுது 33 கோடி தேவர்களையும் நாம் வணங்குவதற்கு சமம். அனைத்து தேவர்களும் உள்ள ஒரே இடம் பசுதான். இதை பார்க்குற ஒவ்வொருவரும் இங்கே உள்ள விட்டல் வந்து இங்கே உள்ள பசுக்களை வந்து வணங்கி அவர்களுக்கு ஏதாவது உணவுகள் கொடுக்கணும். இவ்வளோ உயரிய ரக பசுக்களை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் நாம் வந்து பசுக்களை வணங்க வேண்டும் என்று சொல்வது. பசுக்களை வணங்கும் பொழுது நம்மளுடைய கர்மா போயிடும். பசுக்களுக்கு நாம் என்ன பண்ண முடியுமோ தீங்கு நினைக்கக்கூடாது. பஞ்சமகா பாபங்களில் ஒன்று பசுக்களுக்கு தீங்கு இழைப்பது.